Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 50:15. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உபத்திரவ காலத்தில், இருளின் நாட்களில் தேவன் உங்களுக்கு அனாதி துணையாக இருப்பார். அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்களை விடுவிப்பார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, பொல்லாத நாட்கள் உங்களை எதிர்கொள்ளலாம். ஆனாலும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் இல்லறத்தை பாதுகாப்பார். உங்கள் பெயரை அவர் காத்துக்கொள்வார். உங்கள் பொருளாதாரத்தை, உங்கள் வேலையை, உங்கள் தொழிலை அவரே காப்பார். உங்கள் அபிஷேகத்தையும் ஊழியத்தையும் கர்த்தர் பாதுகாப்பார். ஒருபோதும் உபத்திரவம் அதை மேற்கொள்ள மாட்டாது. ஆம், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கும் ஈவை உபத்திரவத்தினால் எடுத்து போட முடியாது. ஆகவே ஒருபோதும் பயப்படாதிருங்கள். இதுவே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குதத்தமாகும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனால் ஆண்டவர் இயேசு, நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உன்னை விடுவித்து உன்னை கனப்படுத்துவேன் என்று கூறியிருப்பதால் திடன் கொள்ளுங்கள். இந்த உலகம் இருளுக்குள் கிடைக்கிறது. திடீரென விபத்துகள் நடக்கின்றன. உயிர்களை இழந்து போகிறோம். நானும் அவ்வாறே பல உபத்திரவங்களை பார்த்திருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் எனக்கு சகாயர். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று கூறுவதை மறந்து போகக்கூடாது. அப்படிப்பட்ட உபத்திரவ காலங்களில் கர்த்தர் உங்களுக்கு சகாயராய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை, பயப்பட அவசியமில்லை. நீங்கள் தைரியமாக, பிசாசு எனக்கு என்ன செய்ய முடியும், இந்த காரியங்களால் எனக்கு என்ன நடக்கும் என்று சொல்லலாம். உங்கள் கண்களை கர்த்தர் மேல் வைத்திருந்தால் அப்படி நம்பிக்கையுடன் பேசலாம். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுப்பார். பிரியமானவர்களே, இருள் உங்களை சூழ்ந்திருப்பதாக நீங்கள் உணரலாம். ஐயோ, நான் இருளுக்குள் இருக்கிறேனே, எப்படி வெளியே வருவது என்று தெரியவில்லையே என்று புலம்பலாம். நான் இயேசுவை பிடித்து கொள்ளுங்கள், உபத்திரவ காலத்தில் அவரை கூப்பிடுங்கள் என்று சொல்லுவேன். தேவன் நிச்சயமாகவே உங்களை விடுவிப்பார். அவர் உங்களை கைவிட மாட்டார். நான் உன்னை விடுவிப்பேன் என்பது கர்த்தருடைய வாக்குதத்தம். எந்த சூழ்நிலையானாலும், எந்த ஆபத்தானாலும் நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுவதே யாகும். ஒரு முறை லாரி டிரைவர் ஒருவரை ஒரு சபை போதகர் சந்தித்தார். அவர் சொன்ன சாட்சி அவரை புல்லரிக்க வைத்தது. ஒரு முறை உயரமான ஒரு மலை உச்சியில் இரவு வேளையில் அவர் தனது லாரியை ஓட்டிக்கொண்டு போனார். நீண்ட பிரயாணம் செய்ததினால் களைப்புற்றிருந்த அவர் மலைச்சரிவின் வளைவான பகுதியில் ஓட்டிக்கொண்டு சென்றபோது தன்னை அறியாமல் தூங்கிவிட்டார். ஒரு சில வினாடி நேரம்தான். அதற்குள் லாரி பாதையிலிருந்து விலகி அகால பாதாளத்திற்குள் இறங்க ஆரம்பித்தது. பெரிய டயர்களின் தடதட என்ற சத்தத்தை கேட்டு விழித்து கொண்ட அவர் தனக்கு முன்னால் இருந்த ஆபத்தை இமைப்பொழுதில் உணர்ந்தார். இனி எந்த விதத்திலும் தன்னால் லாரியை காப்பாற்ற முடியாது என்று உணர்ந்த அவர் முழு பலத்தோடு கூட இயேசுவே என்று கூப்பிட்டார். அவர் அந்த போதகரிடம் சொன்னார், நான் அப்படி கூப்பிட்ட வேளையில்தானே கர்த்தருடைய வெண்மையான கரம் அந்த ஸ்டீரிங்கின் மேல் அமர்ந்து அதை
அதை திருப்பி மீண்டும் அந்த பாதையில் கொண்டு வந்து நிறுத்தியது. கர்த்தருடைய பிரகாசமான கரத்தை கண்ட அவர் ஒரு பக்கம் ஆச்சரியமும் ஒரு பக்கம் சந்தோஷமும் மறுபக்கம் பயபக்தியும் நிறைந்தவராய் கர்த்தரை துதித்தார். லாரியை நிறுத்திவிட்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவரை ஸ்தோத்தரித்தார். வேதம் சொல்கிறது, தங்கள் லாபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். தாவீது சொல்கிறார், என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். பிரியமானவர்களே, அந்த ஆண்டவர் உங்களுடைய தேவனாகவும் இருக்கிறார். இன்று அவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து தேற்ற விரும்புகிறார். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். பிரியமானவர்களே, கர்த்தரில் சார்ந்து கொள்ளுங்கள். அவர் முடிவு பரியந்தமும் ஜெயமாய் உங்களை நடத்துவார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, உம்முடைய வசனம் கூறுகிறபடி இன்றைக்கு உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உபத்திரவத்தின் மத்தியிலும் இருளின் மத்தியிலும் பயத்தின் நடுவிலும் என்னுடைய சகாயரும் விடுவிக்கிறவருமாயிருக்கிற உம்மை நோக்கியே பார்க்கிறேன். நீர் என்னோடு இருப்பதால் நான் பயப்படுவதில்லை. நீர் என் அருகில் இருப்பதால் சத்துரு எனக்கு என்ன செய்யக்கூடும்? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினால் என் இருதயத்தை நிரப்பிடும். உம்மையே பற்றிக்கொள்ளவும் உம்மையே நம்பவும் உம்முடைய வல்லமையான ரட்சிப்பு வரும் வரை காத்திருக்கவும் என்னை பலப்படுத்தும். சத்தியத்தின்படி உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நீர் சமீபமாய் இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய வெளிச்சம் என் வாழ்வில் இருளாயிருக்கிற எல்லா பகுதிகளிலும் பிரகாசிப்பதாக. உம்முடைய உதவியையும் உம்முடைய வெற்றியையும் இயேசு என்னும் வல்லமையான நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.